Hello guys, எல்லோருக்கும் வணக்கம். SSC CONSTABLE GD. ஸோ மெடிக்கல் டெஸ்ட் ரெடி ஆகிட்டு இருக்கவங்களுக்கு என்னுடைய சின்ன விஷயங்களை வந்து நான் ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அதாவது வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க. அந்த லிங்க்கில் வந்து கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணோம்னா ஒரு 90 பேஜுக்கு வந்து பிடிஎஃப் வரும். அந்த பிடிஎஃப்பில் ஒரு மெடிக்கல் டெஸ்ட்டு எப்படி போர்டு கண்டக்ட் பண்ணுவாங்க, எப்படி டெஸ்ட் நடக்கும், எல்லா டீட்டெயிலையும் கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து தான் நான் வந்து ஒவ்வொன்றா வீடியோவாக போட்டுட்ருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு அவேர்னஸ் கொடுக்கக்கூடியதான். இதில் இருக்க டெஸ்ட்டோட டீட்டெயில்ஸ்லாம் எனக்கும் தெரியாது, அது டாக்டர் தெரிஞ்சது தான் இல்லையா. ஸோ அதனால் இருந்தாலும் கூட வந்து அந்த ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் வந்து என்னோட இதில் கொடுக்க முடியும். ஸோ அதுதான் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இதில் பாருங்கள். இதில் பார்த்திங்க அப்படின்னா தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஒன்று பார்த்திங்கன்னா டைரக்ஷன் ஃபார் த ஜென்ரல் எக்ஸாமினேஷன் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ். The medical officer can examine the candidates in any sequence as he desires. ஓகே, பொதுவாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு சீக்வன்ஸ் வந்து கொடுத்தாங்க. இது ஃபஸ்ட்டு பண்ணும், இது ஃபஸ்ட்டு பண்ணும், இது ஃபஸ்ட்டு பண்ணும் அப்படின்னு சொல்லி. பட் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எந்த அந்த ஆஃபீஸர் நினச்சிட்டாங்க அப்படின்னா எந்த சீக்வன்ஸ் வேணும்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. பட் பெரும்பாலான டாக்டர்ஸ் வந்து இதில் விவரித்தது போல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. However, a stepwise sequence of examination as given is advised to be followed by all recruiting medical officer so that any disability is not overlooked. ஓகே, கீழே இருக்க ப்ரொசீஜர் படி பண்ணாங்க அப்படின்னா வந்து எல்லாம் வந்து பாடியை வந்து கிளியராக பண்ணிடலாம், டெஸ்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு சீக்வன்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் ஆஃப் கேண்டிடேட் இஸ் கேரிட் அவுட் ஃப்ரம் ஹெட் டு டோ. அதாவது தலையிலேருந்து உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரலும் வந்து பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து பொதுவாக கொடுத்துருக்குது. ஸ்டெப் ஆஃப் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ஆன் த ஃபர்ஸ்ட் என்கவுண்டர் வித் த கேண்டிடேட்ஸ் இன் த மார்னிங் த ரெக்ரூட்டிங் MO should brief the anxious applicants about the importance of the medical examination and reassure them that this is one of the routine requirement in between their dreams to allay their fear regarding medical examination. ஸோ உங்களுடைய மெடிக்கல் டெஸ்ட்டில் அந்த MO மெடிக்கல் ஆஃபீஸர் வராங்களா, ரெக்ரூட்டிங் மெடிக்கல் ஆஃபீஸர், அவங்களோட முதல் வேலை என்ன அப்படின்னா உங்களை கூப்பிட்டு வந்து ஒரு கவுன்சிலிங் மாதிரி கொடுக்குது. அதாவதுப்பா இந்த டெஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரொட்டீனாக நடக்கக்கூடிய ஒரு டெஸ்ட்டு தான். உங்களுடைய கனவுகளை நிறைவேற்றக்கூடியது. ஆனால் இங்கே இருக்க அந்த ரெக்ரூட்மெண்ட் ஸ்கேலு இந்த இதெல்லாம் இருக்கணும், ஃபிட்டாக இருக்கணும் அப்படிங்கிறத அதை வந்து பரிசோதிக்கிறது மட்டும்தான். ஸோ இதனால் நீங்கள் பயப்படாதீங்க, தைரியமாக அட்டன் பண்ணுங்கள் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லணும். சில டாக்டர்ஸ் சொல்கிறது கிடையாது, ஆனால் நிறைய டாக்டர் சொல்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஓகே, பட் என்னுடைய சைட்லேருந்தும் நான் வந்து தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருக்கேன்னா நீங்கள் மெடிக்கலில் வந்து ரிலாக்ஸாக இருந்தீங்க அப்படின்னா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஆனால் இது குறையோ அது குறையோன்னு பயந்துட்டு இருந்தோம் அப்படின்னா ஜெயிக்கிறதோட வாய்ப்போட அந்த பயத்தினால் தோக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஓகே, பிஃபோர் ப்ரொசீடிங் ஃபார் டீட்டெயில் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் த ஐடென்டிட்டி ஆஃப் த அப்ளிகண்ட் இஸ் இன்வேல்யூபிள். ஓகே, ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா உங்களுடைய எல்லா டேட்டாஸும் உங்களுடைய வந்து ரோல் நம்பர், ஃபோட்டோ இதெல்லாம் கரெக்டாக இருக்கா என்ன இதுன்னு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஐடென்டிஃபிகேஷன் மார்க் ஷுட் பி நோட்டட் கன்சைஸ்லி. இது ஃபிசிக்கலில் நோட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, இங்கேயும் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து நீங்கள் வந்து வெளியில் தெரிகிற மாதிரி காலு, கை, கண், இங்கே இந்த இதில் ஏதாவது ஓரளவுக்கு வெளியிலேயே தெரியுற மாதிரி 2 ஐடென்டிஃபிகேஷன் வந்து எப்போதுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இந்த ப்ரொசீஜர் பாருங்கள். ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் எப்படின்னா ஃபஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லி எக்ஸாமின் த ஃபாலோயிங் பாடி பார்ட்ஸ். ஃபஸ்ட்டு உங்களை என்ன பண்ணணும் அப்படிங்கிற இந்த சீக்வன்ஸில் கொடுத்துருக்காங்கன்னா ஐ அண்ட் விஷன், உங்களுக்கு வந்து கண்ணை வந்து ஃபஸ்ட்டு பண்ணணும். அதுக்கப்புறம் தான் இயர்ஸ் வந்து ஹியரிங், உங்களோட காதையும் அது கேட்க திறனையும் வந்து பண்ணுறது. அதுக்கப்புறம் நோஸ், மூக்கை வந்து அதோடைய எல்லா விஷயமும் பண்ணுறது. ஓரல் கேவிட்டி, ஓகே, பல்லை பற்றி எல்லா விஷயமும் வந்து சரியாக மெயின்டைன் பண்ணுறது. டென்டல் கண்டிஷன், பல்லோட நிலை வந்து எப்படி இருக்குது, அதில் வந்து நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ பார்த்துருக்கோம் இல்லையா. 22 or 20 பாயிண்ட்ஸில் வந்து மினிமம் 14 பாயிண்ட்ஸ் இருக்கணும், அந்தளவுக்கு இருக்கா என்ன அப்படின்னு செக் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்து பண்ணுறது. ஓகே, செகண்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் அட்வைசபிள் தட் ஈச் கேண்டிடேட் இஸ் எக்ஸாமின் டர்ன் பை ஃபாலோயிங் ஹெட் டு டோ. ஓகே, இதில் அது வந்து ஃபஸ்ட்டு இன்டர்னல் இது வந்து ஓரளவுக்கு பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டீட்டெயிலாக வந்து பண்ணுவாங்க. ஓகே, எக்ஸாமின் அப்ரோச் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏர்லி மார்னிங்கே வந்து லேபுக்கு கூப்பிட்டு போய் டெஸ்ட்டு, யூரின் டெஸ்ட்டு அதுக்கு முன்னாடி நம்ம போட்டுக்கோல அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. அதில் வந்து என்னென்ன டெஸ்ட்டு பண்ணணும் அப்படிங்கிறத வந்து ஏற்கனவே பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் 9 o'clock 10 o'clock மேலே தான் டெஸ்ட்டு ரிப்போர்ட்டோடு நீங்கள் இதெல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்கும். உங்களுக்கு வந்து கூப்பிட்டு போங்க. அப்ரோச் ஃபார் ஈஸி ரிமெம்பரன்ஸ் ஹீ ஷுட் பி மேட் டு ஸ்டாண்ட் அப்ரைட் வித் ஃபுட் அப்பார்ட் அண்ட் ஆர்ம்ஸ் சப்ஜெக்டட். ஓகே, ஸோ இதோட இது என்ன பார்த்தீங்க அப்படின்னா தலையிலேருந்து கால் வரலும் வந்து பண்ணணும் அப்படிங்கிறது தான். த ஃபாலோயிங் பாயிண்ட்ஸ் டு பி அப்சர்வ்ட் அண்ட் நோட்டட் இன் த பார்ட் ஆஃப் த எக்ஸாமினேஷன் ஆர் த ஃபாலோயிங் ஜென்ரல் ஃபிசிக் டெவலப்மெண்ட். ஃபஸ்ட்டு உங்களுடைய அப்பியரன்ஸ் பார்ப்பாங்க. ஓகே, உங்களை நிறைய பேர் வந்து பயந்துகிட்டே இருந்துட்டு ஏன்னா நான் இதில் பயந்துட்டேன் அதில் பயந்துட்டேன், ஆனால் வந்து நான் பாஸ் பண்ணிட்டேன், அந்த டாக்டர் கண்டுக்கவே இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறதெல்லாம் இருக்கு இல்லையா. அதனால் அதுக்கு வந்து பெரிய ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுவாக தான் இருக்கும்.
ஜென்ரல் ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட், உங்களுடைய ஃபஸ்ட் அப்பியரன்ஸ் வந்து பார்ப்பாங்க. இவன் வந்து ஹெல்த்தியாக எல்லா விதத்துலையும் சரியான, ஏன்னா ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் தெரிஞ்சிடும் இல்லையா, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதுதான் நீங்கள் வந்து நல்லா டெவலப் ஃபிசிக்கல் நல்லா இருக்கீங்கன்னா நிறைய விஷயங்கள் சின்ன சின்ன இந்த மைனர்லாம் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் கேர் பண்ணாதீங்க. ஓகே, அடுத்தது ஃபார்மேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் த லிப்ஸ், பவர் அண்ட் ஆரோமோ இன் ஜாயின்ட்ஸ் இன்க்ளூடிங் கெயின்ட்டு, இது வந்து ஜாயின்ட்ஸ் ரிகார்டிங் ஃப்ளாட்னஸ் ஆஃப் ஃபீட்டு, ஓகே, எனி அப்நார்மலிட்டி ஆஃப் டோஸு, ஸ்கின் டிசீஸ், இதெல்லாம் வந்து பேசிக்காக அவங்க வந்து பண்ணக்கூடிய ஒரு டெஸ்ட்டு. ஓகே, அடுத்தது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நவ் லுக் ஃபார் த அப்யூஸ் நார்மாலிட்டி அஸ் தோ ஸ்கேனிங் ஹோல் ஆஃப் த பாடி. எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க? ஹெட்டு, நெக்கு, செஸ்ட் வால், அப்டமன், அப்பர், லோயர் லிம்ஸ், வயிற்று சம்மந்தப்பட்டது எல்லாத்தையும் பார்க்குறது. அது மிஸ்செலேனியஸ் கண்டிஷன் ஆஃப் த எக்ஸ்ட்ரிமிட்டிஸ், ஸ்கின், ஸ்பைன், அந்த முதுகெலும்பு பார்க்குறது. அதுக்கப்புறம் ஜென்ரல் அண்டு கண்டிஷன்ஸ், மிஸ்செலேனியஸ் கண்டிஷன்ஸ் அண்டு டிஃபெக்ட்ஸ் ஏதாவது இருக்கான்னு பார்க்குறது. ஓகே, ஸோ இது என்ன ரெண்டும் என்னன்னு தெரியல. பட் பொதுவாக என்ன அப்படின்னா தலையிலேருந்து கீழே வரலும் பார்க்குறாங்க. இதுதான் வந்து நம்ம ஸ்டாண்டிங்கில் பார்க்கக்கூடியது. 3 பிரிவாக பிரிக்கிறாங்க. ஓகே, அடுத்தது சிட்டிங்கில் பார்த்தீங்கன்னா சிவிஎஸ், இது வந்து குரோமோசோம்கள் அப்படிங்கிற மாதிரி நான் படித்து பார்த்ததில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், உங்களோட மூச்சு வந்து போகிறது வர்றது அதெல்லாம் எப்படி இருக்குது என்ன அப்படிங்கிற. அடுத்தது லையிங்கில் பார்த்திங்கன்னா வந்து அப்டோமல் சம்மந்தமாக. அதுக்கப்புறம் ஜாயின்ட்ஸ் வந்து அவங்க சின்ன சின்ன அந்த ஒரு சுத்தியல் மாதிரி வச்சுருப்பாங்க, அதை தட்டி தட்டி பார்ப்பாங்க. அடுத்தது வெரிகோஸ் வெயின்ஸ் வந்து அவங்க இதில் வந்து பார்க்குறாங்க. ஓகே, அப்போ 3 விதமாக பார்க்குறாங்க. இப்போ மெடிக்கல் டெஸ்ட் ஜென்ரலாக ஃபஸ்ட்டு எப்படி நடக்கு பண்ணினா உங்களுக்கு வந்து ஒரு ரூமில் உட்கார வச்சு டாக்டரோட அந்த ஆர்எம்ஓ, ஓகே, ரெக்யூட் மெடிக்கல் ஆஃபீஸரோட முதல் வேலை உங்களுக்கு வந்து ப்ரீஃப் பண்ணுறது. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைப்பா, எல்லாமே சரியாயிரும், பண்ணக்கூடியதான் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க வந்து ப்ரீஃப் பண்ணுறது. ஓகே, அடுத்தது வந்து இது வந்து ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்லி வந்து இந்த பேசிக்கான இருக்க விஷயங்கள் எல்லாத்தையும் பிரிப்பாங்க பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்டெப் 2. ஓகே, இந்த ஸ்டெப் 2ல் பார்த்திங்க அப்படின்னா வந்து 3 விதமாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டிங்கில் ஃபஸ்ட்டு பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிட்டிங்கில், அதுக்கப்புறம் லையிங்கில். ஓகே, இது வந்து பொதுவாக, ஆனால் டாக்டர்ஸோட மைண்டு அவங்க வந்து எப்படி வேணுமா பண்ணலாம், என்ன மாதிரி வேணுமா பண்ணலாம். பட் பொதுவாக இந்த ப்ரொசீஜர் ஒரு நல்ல டாக்டர் படித்து நல்லா பண்ணக்கூடிய ஆளாக இருந்தால் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஓகே, நம்ம எதுக்கும் தயாராக இருக்கணும். பட் பேசிக்காக ஒன்றுமே தெரியாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பேசிக், இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்களா, இப்படி பண்ணுவாங்களான்னு பேசிக் ஐடியாஸ்க்கு வந்து இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் வந்து உண்மையாலுமே ஒரு இன்ஃபர்மேட்டிவ் இருந்துச்சு அப்படின்னா நிச்சயம் கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரியப்படுத்துங்க. உங்களுடைய பேட்ச் இல்லாமல் வந்து இந்த வீடியோ நான் டெலீட் பண்ண போகிறதில்ல. ஒரு 1 இயர் 2 இயர் 3 இயர் 4 இயர் அடுத்த ஒரு பேட்ச்க்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஆல் தி பெஸ்ட்.